அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம். உங்களுக்கு வந்து கறியை வாங்கிட்டீங்க, சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு சோம்பேறி தனமாக இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அப்படி ஒரு சமையல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருங்க, ரொம்பவும் சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வானலில் போட்டுடலாம். சிக்கன் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். வெங்காயம் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா பிடிக்கும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை கரம் மசாலா வாசனை பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். 2 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறேன். இந்த சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா மசாலாவும் ஒரே டைமில் நம்ம போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. தணலை வந்து கம்மியாக வந்து அடுப்பு எரியறத கம்மியாக விடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம திறந்து கிளறி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வெண்ணெய் போடலை. நான் வந்து வெண்ணெய் போடலை, எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம அடுப்பில் வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இப்போ வந்து 2வது டைம் எடுத்துக்கிட்டு விட்றேன். அப்போக்கு எப்போ நம்ம கிளறி வச்சுட்டே இருக்கணும். பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு சிக்கனில் இருந்து. சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானது. தண்ணி சேர்க்க தேவையில்ல. சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தெளிச்சிடலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலே சிக்கனோட தண்ணியிலே வெந்துடும். நம்ம நல்லா கறி வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த சிக்கனுக்கு அதிகமாக மசாலாலாம் போட வேணாங்க. தக்காளி போட வேணாம், மற்ற பட்டை கிராம்பு எதுவும் போட வேணாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனை வந்து அடுப்பில் வச்சுட்டு 20 நிமிஷம் போல் ஆக போதுங்க. அவ்வளோ குயிக்காக வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். சோம்பேறி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
சோம்பேறி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த சோம்பேறி சிக்கனோட எதை வேணால் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கு வேலையும் ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நான் வந்து தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன், ஆற வச்சுருக்கிறேன். பாருங்கள், சிக்கன் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் சூடாக தாங்க இருக்குது. சாப்பிட்றப்போ ரொம்ப சூடாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஜாமான் மசாலாலாம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த சோம்பேறி சிக்கனை ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.